பனி மூடிய கைலாச மலையின் உச்சியில் பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமும் ஆன சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்தார். அவரின் அமைதி உலகத்தின் துடிப்பாக இருந்தது. அந்த நேரத்தில் அசுரர்களின் கொடுமையால் துன்புறும் தேவர்கள் ஒரு கடினமான முடிவை எடுத்தனர். சிவபெருமானின் தவம் கலைந்தால்தான் உலக நலன் சாத்தியமாகும் என்று நினைத்தனர். அவர்கள் காதலின் தெய்வமான மன்மதனை அணைந்தனர். உலக நலனுக்காக சிவனின் தியானத்தை கலைக்க வேண்டும் என வேண்டினர். மனதில் தயக்கம் இருந்தாலும் பிரபஞ்ச நலனுக்காக மன்மதன் சம்மதித்தான். அவன் தனது மலரம்பை இழுத்தான். அந்த ஒரு அம்பு பிரபஞ்சத்தின் சமநிலையை மாற்றப்போகிறது என்பதை யாரும் அறியவில்லை. மலரம்பு சிவபெருமானின் தியானத்தை தொட்ட அந்த நொடி அமைதி அதிர்வாக மாறியது. மெதுவாக சிவபெருமான் கண்களை திறந்தார். அவரின் நெற்றியில் இருந்த மூன்றாவது கண் அக்னியைப் போல ஒளிரத் தொடங்கியது. அது கோபத்தின் கண் மட்டும் அல்ல, அறியாமையை எரிக்கும் ஞானத்தின் கண். ஒரு கணத்தில் அந்த தெய்வீக தீச்சுடர் மன்மதனை சாம்பலாக்கியது. வானுலகம் நடுங்கியது. ரதி தன் கணவரின் சாம்பலை பார்த்து கண்ணீருடன் விழுந்து வேண்டினாள். அவர் உலக நலனுக்காகத்தான் செய்தார் என்று அவள் கதறினாள். அந்த கண்ணீர் சிவபெருமானின் கருணையை எழுப்பியது. அவர் கூறினார், அவன் உடலுடன் வாழமாட்டான், ஆனால் உருவமில்லா காதலாக எல்லா உயிர்களின் உள்ளத்திலும் வாழ்வான். அந்த நொடி கோபம் கருணையாக மாறியது. சிவனின் மூன்றாவது கண் அழிவின் சின்னம் அல்ல, அது